सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् ஆறாவது அத்தியாயத்துல தியான யோகம் அப்படின்றது தியானத்துக்கு ஆத்ம ஞானத்துக்கு உண்டான பகிரங்க சாதனங்களை பத்தி இப்ப சொல்ல போற. அதுல சொல்லிட்டு இருக்கும்போது முதல்ல என்ன சொன்னார்னா சமத்துவம் அப்படின்றது ஒரு சாதனை. சமத்துவம் எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும், சீதம் உஷ்ணம் ரெண்டுத்தையும் சமமா பாவிக்கணும், வெற்றி தோல்வி எல்லாத்தையும் சமமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஞான விஞ்ஞான திருப்தாத்மா அப்படின்னாரு. ஞானம் அப்படின்னா என்ன சொன்னா சாஸ்திர உபதேசத்தினாலே வரக்கூடிய ஒரு அறிவு ஞானம். விஞ்ஞானம் அப்படின்னா அதை அனுபவமாகமா எனதாக ஆக்கணும். அந்த நாலேஜ அந்த நாலேஜுக்கு எனக்கும் ஒரு கேப் இருந்துட்டே இருக்கு. அதுவும் ஆயிடுச்சுன்னாக்கா அது எல்லாத்தையும் அது பேர் விஞ்ஞானம்னு பேரு. ஞான விஞ்ஞானத்தினால திருப்த ஆத்மா அதனால உண்டானதான சஞ்சாத லாப பிரத்யேகா அப்படின்னாரு ஆச்சாரியார். அதனால உண்டான போதும் என்ற அறிவு ஞான விஞ்ஞான திருப்தாத்மா. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க அவர் அறிவினாலேயும் அனுபவத்தினாலேயும் திருப்தி அடைந்தவனாகவும் கூட்டத்தா அப்படின்னாக்க அசையாத இருக்கிறது. கூட்டம் அப்படின்னாக்க இந்த வேலை செய்யற கருமான்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பு வேலை செய்கிறவா இவெல்லாம் என்ன பண்ணுவா, ஒரு ஆங்கிள் அப்படின்னு ஒரு அசையாத ஒரு பொருளை வச்சிருப்பான். அது மேலதான் அவன் செருப்பை வச்சு அரைப்பான். அவன் அடிக்கும் போது அந்த கல் ஆடாது. அதே மாதிரி கருமாரியானவன் என்ன பண்றான், அது மேல இது பண்ணணும்னு பண்ணாலும் அது மாத்திரம் ஆடாது. அதுக்கு பேரு ஆங்கிள் அப்படின்னு இங்கிலீஷ்ல பேரு. அது அசையாம இருக்கிறதுனால கூட்டம்னு பேரு. இப்படி அது எப்படி அசையாம எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு மேல அவன் ஆணி அடிச்சாலும் அதுக்கு மேல எண்ணெய் தைச்சாலும் அது அசையாம இருக்கோ, அப்படி இந்த இந்திரியங்களினாலையும் உலக விஷயங்களினாலையும் ஆடாமல் இருக்கக்கூடியவன், அசையாமல் இருக்கக்கூடியவர் அவர் யாரு, ஞான விஞ்ஞான திருப்தாத்மா. அது மாத்திரம் இல்ல, அவர் விஜித இந்திரியகா. விஜித இந்திரியகா அப்படின்னு போட்டாலே போதும், இந்திரியங்களை ஜெயித்தவர். விஜித அப்படின்னு போட்டதுனால ஞானத்தோட அவர் இந்திரியங்களை ஜெயிச்சிருக்கார். அதனால அப்படிப்பட்டவராகவும் இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா இன்னொரு குவாலிட்டி ஒண்ணு சொல்றாரு அவருக்கு. சம லோஸ்த அஸ்ம காஞ்சனஹா அப்படின்னு. லோஸ்தம் அப்படின்னாக்க மண்ணுருண்ட, அஸ்மம்னு சொன்னா பாஷாணம், காஞ்சனம்னு சொன்னா சொர்ணம் பொண்ணு. அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மண்ணு கல்லு பொண்ணு இது எல்லாத்தையும் சமமா பாக்குறார். அவருக்கு வித்தியாசமே தெரியல. ஏன் அப்படி தெரியல அப்படின்னாக்க அவருக்கு அந்த எப்படி ஒரு தங்கமானது தெரியல அவருக்கு. ஆனா செயின் வலை மேகலை மோதிரம் வஞ்சி அப்படின்னு 1000 சொல்லிட்டு இருந்தா கூட அது எல்லாத்திலையும் மாறாத ஒரு வஸ்து என்ன, கோல்டு தான் அவர் பாக்குறாரே தவிர அந்த கோல்டை எடுத்துட்டு பார்த்தாருனாக்கா அங்க வஞ்சி இருக்கா, வஞ்சின்னு ஒண்ணு காமிங்க, கோல்டை எடுத்துட்டு காமிக்க முடியாது. மோதிரத்தை காமிங்க காமிக்க முடியாது, செயினை காமிங்க காமிக்க முடியாது. அப்படின்னா அதனுடைய கண்டென்ட் என்ன, தங்கம். அந்த தங்கத்தை எடுத்தா அதே மாதிரி அவர் எல்லாரிடத்திலேயும் அந்த ஆத்மாவை தான் பாக்குறதுனால அவருக்கு இந்த பேதங்கள்லாம் தெரியவே இல்லை. எல்லாத்தையுமே பிரம்மமா பாக்குறதுனால. அதனாலதான் ஒரு போன வாரமே சொன்ன ஒரு சின்ன கதை அதை சொல்லுவா. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையெல்லாம் அறவே அழிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு இருந்துட்டு இருந்தா. இருந்துட்டே இருக்கிறது அவரும் அவர் ஒய்ஃபும் ஒரு நாள் நடந்து போயிட்டே இருக்கிறது கீழே ஒரு வைரக்கல் ஒண்ணு இருந்துதான். அந்த வைரக்கல்ல பார்த்த உடனே அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு, என் ஒய்ஃபுக்கு அதை பார்த்த உடனே திருப்பியும் அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சுன்னா ஆசை வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவர் நைஸா அதை காலால அப்படி மிதிச்சு மறைச்சிட்டாரு.
மறைச்சு கொஞ்ச தூரம் போன உடனே அதுக்கப்புறம் ஒரு பெருமையா சொன்னார் ஓய்கிட்ட, நான் நீ வந்துட்டு இருக்கும்போது பாத்தியா கீழே ஒரு வைரக்கல் இருந்தது, அதை நீ பார்த்த உடனே எங்க உனக்கு திருப்பி மனசாயிடுமோ திரும்பிடுமோன்ற பயத்துல நான் நைட்டா அதை மறைச்சுட்டேன், அப்படியே நடந்து வந்துட்டேன். அவ பார்த்து சிரிச்சாராம். ஏமா சிரிக்கிற அப்படின்னு கேட்டாராம். இன்னும் கூட உங்களுக்கு அந்த கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியறது, அதை நினைச்சு சிரிச்சேன் அப்படின்னாலாம். அப்படி அவர் எப்படி பாக்குறாருன்னா, அந்த நிலையில இருக்கிறவர் வெறும் கல்லாதான் அவர் அதை பார்த்தார். இவருக்குதான் அது வைரமா தெரிஞ்சதுன்னா என்ன அர்த்தம், இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் அவர் பண்ணணும் அப்படின்றத எடுத்து சொல்றாங்க. அந்த கதையை சொல்றது உண்டு. இப்படி சம லோஷ்ட அஸ்ம காஞ்சனா, லோஷ்டமாக இருக்கக்கூடிய மண்ணுருண்டையா இருக்கட்டும், அஸ்மம், அஸ்மம்னாக்க கல்லு. அந்த கல்லு இந்த கல்யாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல பிரவேசம் பண்ணும்போது அந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு ஆட்டுக்கு போறான். அவ அப்பா அம்மா இது வரைக்கும் இருந்த வாழ்க்கை வேற, இதுக்கப்புறம் அவன் போனான்னா நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் வரும். அங்க போன உடனே செட்டில் ஆகணும், ஒரு நினைச்ச நேரத்துக்கு பசிக்கிறதுன்னா டக்குன்னு போன உடனே சாப்பிட முடியுமா, யார் என்ன நினைப்பான்னு எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் எது இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு தலையை வச்சு உட்காரணும்னா உட்கார முடியாது. இப்படி அவளுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் வந்தா கூட அவ இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு எதிர்த்து நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அங்க ஒரு அம்மி ஒண்ணு வச்சிருப்பா. அந்த அம்மியில ஏறி அவளை நிக்க வச்சு, இந்த அம்மியில இருக்க மாதிரி நீ திருடமா இருக்கணும், எந்த ஒரு இது அசையாம இருக்கணும். எத்தனையோ பொறுப்புகள் இல்லங்கள்லாம் இனிமேல் வரும். இவ்வளவு நாள் ஜாலியா அப்பா கிட்ட விளையாட்டி இருந்தாச்சு, நீங்க போற வீட்டுல இதெல்லாம் வரும் அப்படின்னு அவனுக்கு. இதே மாதிரி உபநயனம் ஆகும் பொழுதும் இதே மாதிரி மந்திரங்கள் இருக்கு. இதே மாதிரி அம்மியில அந்த பையனை நிக்க வச்சு, இது வரைக்கும் அப்பா அம்மா அவனுக்கு வேலைக்கு சாப்பாடு ஊட்டினதெல்லாம் கூட உண்டு. 5 வயசு ஆயிடுச்சு, 6 வயசு ஆயிடுச்சு, பூனால போட்டு வாத்தியார் கிட்ட போய் அனுப்பிச்சாச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், நேரம் காத்தால அவனே தான் போய் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அவனே தான் குடிக்கணும், அவனே சக பிரம்மச்சாரிகளோட சேர்ந்து இருக்கணும், காத்தால எழுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின். ஸோ அவனுடைய வாழ்க்கையும் மாறுறது. அதனால அவனுக்கு வாத்தியார் அந்த மந்திரம் மூலமா நீயும் அசையாம இருக்கணும் அங்க போனான்னாக்க அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லு. அது பேர் அஸ்மம் அப்படின்னு பேரு. பாச்சானம், லோஷ்ட அஸ்ம காஞ்சனஹா அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது பொண்ணு. இப்படி இது எல்லாத்தையும் சமமாக யார் பார்க்கிறானோ, அறிவாலும் அனுபவத்தாலும் திருப்தி அடைந்தவனான ஞான விஞ்ஞான திருப்தாத்மா, அசையாதவனா இருக்கக்கூடிய கூட்டஸ்தனாக இருந்து கொண்டு, விஜித இந்திரியா, இந்திரியங்களை எல்லாம் நல்ல நாலேஜினால ஜெயிச்சு, லோஷ்டம் காஞ்சனம் அஸ்மா இது எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய, சமமா இருக்கக்கூடிய அந்த யோகி, அவன்தான் யோகி. அவனுக்குதான் யுக்தன்னு பேரு. யுக்தன்னா யோகத்துடன் கூடினவன், ஞானத்துடன் கூடினவன், அவன் தான் பகவானோட ஒன்னா சேர்ந்தவன் அப்படின்ற அர்த்தத்துல யுக்தகா இது உச்சதே என்று கூறப்படுகிறது. அப்படின்னா பெரியவர்கள் சாஸ்திரங்கள்லாம் இப்படி கூறப்படுகிறது, அப்படி இருக்கான் அப்படின்றத பார்த்தோம். அவன் சமலோஷ்ட அஸ்ம காஞ்சனஹான்னு சொன்னதுனால இந்த எக்ஸாம்பிளை வச்சு பார்த்தா அவர் வெறும் ஜட பிரபஞ்சத்தை மாத்திரம் தான் சொல்லியிருக்காரு. இருக்கக்கூடிய பொருள்களை இப்படி பார்க்கணும்னு சொன்னாரே தவிர இனத்து பீயிங்ஸ சொன்னாரு. இப்ப லிவிங் பீயிங்ஸையும் அவன் அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுனால சமமா பார்க்கணும். எல்லாரையும் ஆம்பளை பொம்பளை நல்லவன் கெட்டவன் பிராமணன் அபிராமணன் எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும். இதுதான் ஞானியினுடைய நிலை அப்படின்னு சொல்றதுக்காக அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. மித்ர அரி உதாசீன மத்தியஸ்த பந்துஷு சாது ஸ்வபித பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. சுகிருத்து அப்படின்னாக்க, சுகிருத்துன்னா ஃப்ரெண்டு, எல்லாருக்கும் தெரியும். சுகிருத்துன்னு சொல்ற வழக்கம் உண்டு, அவனுடைய சுகிருத்து அப்படின்னுவான். சுகிருத்துன்றது இத்துன்றது சந்தியினால அங்க இன்னாயிடுது இல்லையா. தத்துன்றது மயக்க மாவோட சேர்ந்துச்சுன்னா தன்மயம் ஆயிடும். நம்ம ஆகியாவட்டத்துல காமோகாரி கீத்து மணிரகாரி கீத் அப்படின்னா காமோகாரி கீ மணிரகாரி கீன்னு நம்ம தண்டியில வந்துச்சுன்னா தாவானது நாவாயிடும். அதனால இங்க சுகுருத்துன்றது சுகுருன் அப்படின்னு சந்தியில ஆச்சு. அப்புறம் மித்திரன், மித்திரன்னா சுகுருத்துனாக்க ஃப்ரெண்டு, மித்திரன்னா ஃப்ரெண்டு. அது இன்னும் 2 தடவை சொல்றாங்கன்னா அதுல சுவாரஸ்யம் இருக்கு. மித்திரன் அப்புறம் அரி, அந்த இடத்துல பாருங்க மித்திர அரியுதாசீன, அரி உதாசீன அது சேர்ந்ததுனால அரியுதாசீன சகுரன் மித்திர அரி உதாசீனன். உதாசீனமா இருக்கிறதுனா எந்த பக்கத்தையும் பார்க்காம உதாசீனமா இருக்கிறது உதாசீனன். அப்புறம் மத்தியஸ்தன், அதுவும் ஒரே மாதிரி தானே இருக்கு. மத்தியஸ்தன்னா என்ன அர்த்தம், 2 பக்கத்தையும் சாராதவனா இருந்து தீர்ப்பு கொடுக்கிறவர் தான் மத்தியஸ்தன்.
அவர் வந்து இந்த பக்கம் பிளைண்டிக் பக்கமும் போகக்கூடாது, இவர் பக்கமும் போகக்கூடாது இல்லையா, ரெண்டுத்துக்கு இல்லாம இருக்கக்கூடியவர் தான் மத்தியஸ்தன். மத்தியஸ்தன். அப்புறம் அரி அப்படின்னாக்க சத்ரு. இங்க பாருங்க திருப்பி துவேஷியன் அப்படின்றார். அப்படின்னா என்னங்க, துவேஷம் பாராட்டக்கூடாது, தேசம். பந்துசு, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ், பந்துக்களிடமோ பந்துசு. அதுக்கப்புறம் சாதுசு, சாதுக்களிடத்திலும். அப்புறம் பாபேசு, தர்மமா இருக்கக்கூடியவர்களும் சரி, பாவம் அதார்மிகமா இருக்கக்கூடிய பாபத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் இவர் எப்படி பார்க்கணும்னா ஆத்மாவா பார்க்கணும். சமபுத்தி விசிஷ்டே, இது யோசிச்சு வச்சு பார்க்கணும். இப்படி எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை வருமா, அது வந்ததுன்னாதான் அவனுக்கு வந்து தியானமானது கைகூடி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவன் தான் ஞான யோகத்துக்கு அருகனா இருக்கான். என்னென்னு பாருங்க. சுகிருத் அப்படின்னாக்க ஆச்சாரியால் என்ன சொல்றாருனாக்க பிரத்யுபகாரம் அனபேட்ச உபகர்த்தா. அவர் எப்படி உபகாரம் பண்றாருன்னா எந்த ஒரு பிரதி உபகாரத்தையுமே எதிர்பார்க்காமலேயே பண்ணக்கூடியவர், எப்பொழுதுமே ஹிதத்தையே நினைக்கக்கூடியவர் சுகிருத்து. எப்பொழுதுமே ஹிதத்தை நினைக்க கூடாது, தெரிஞ்சவன் தெரியாதவன்றதெல்லாம் கிடையாது. அவர் எப்பொழுதுமே சுகிருத்தா இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய சுகிருத்து. அப்போ மித்திரன்னா யாரு? ஸ்நேகிதன். ஸ்நேகிதன்னாக்க என்ன அர்த்தம்? சாதாரண நோன் பர்சனோட தான் ஸ்நேகிதம் வச்சுப்பாங்க. அதனால நோன் பர்சனா இருந்ததுன்னா ஸ்நேகிதன், நோனோ அன்னோனோ யாரு இருந்தாலும் உபகாரம் பண்றவன் சுகிருத்து. அதனால சுகிருத்துனாக்க பிரத்யுபகாரம் அனபேட்ச உபகர்த்தா பண்றவர் அப்படின்னார். மித்திரன்னா என்ன அர்த்தம்? ஸ்நேகவான் அப்படின்னாரு. ஸ்நேகத்துடன் கூடினவன் ஸ்நேகவான், ஸ்நேக வத்துடன் கூடினவன் ஸ்நேகவான். ஸ்நேகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தரை நினைச்சா நம்ம மனசுல உருக்கம் இருக்கிறது இல்லையா, அது மனசு இறங்குறது நம்ம சொல்றோம், ஈரமாறுது அவனுக்கு. அதனாலதான் அவனுக்கு பேரு ஸ்நேகன்னு பேரு. எப்படி ஒரு மாவுலோட தண்ணியை சேர்த்தோம்னா அது என்ன ஆகுது, நீங்க மாவா நீங்க சொல்ற ரேட்டுக்கு ரொட்டி பண்ணலாம். அதை மாவா தனியா இருக்கும், அது கூட ஈரத்தை கலந்துட்டுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அது வந்து மேலியபிளா இருக்கும், அது நீங்க வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஈரத்தோட அதுக்கு பேர் ஸ்னிக்த பாவம் வரும். ஈரத்தோட கலந்த மாவுக்கு ஸ்னிக்த பாவம். அத மாதிரி இப்ப என் நண்பனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்ற கேள்விப்பட்டா உடனே என்னுடைய மனசுல ஈரம், ஐயோ அவனுக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த செய்தி யாருக்கு வருதோ அவன் ஸ்னேகம். அதனால ஸ்நேகிதன் அப்படின்னு பேரு அவனுக்குதான். சுகிருத்து, சுகிருத்துக்கிட்டையும் சமமா இருக்கணும் இவர், ஸ்நேகிதன் கிட்டையும் அதே மாதிரியே இருக்கணும். அரி, அரினாக்க சத்ரு. சத்ருன்னா என்ன அப்படின்னாக்க பரோட்சமா அப்பிரியம். இப்ப முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு வந்துச்சுன்னா அவன் பண்ணிருப்பான், அவன் திட்டிருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. பரோட்சமா அவன் பண்ணானா இல்லையா, இல்ல சத்ருவா இருந்தா இப்படிதான் அவன் நினைப்பான் அப்படின்னு நம்ம மனசுல இருக்கிறது இல்லையா. பரோட்ச அப்பிரியா சத்ரு அப்படின்னா. ஏன் பரோட்ச அப்பிரியான்னு சொல்றாரு. பிரத்யட்ச அப்பிரியான்னா துவேஷம். கண்ணுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அவன் துவேஷத்துக்கு ஆயிடும். அது ரெண்டா போடுறாரு இல்லையா, அதுக்காக இப்படி பிரித்தார். சுகிருத்து, மித்திரன், அரி, உதாசீனன் அப்படின்னார். உதாசீனன்னாக்க ரெண்டு பக்கம் இருக்கு, ரெண்டு பக்கத்தையும் அவர் கத்தியத்து பக்கம் பட்ஜெட், ரெண்டு பக்கமும் அவர் சேர மாட்டார். உதாசீனமா இது இந்த பக்கமும் அவர் போக மாட்டார், அந்த பக்கமும் போக, அவர் உதாசீனனா இருப்பார். அவருக்கு ஒன்றும் அஃபெக்டே ஆகாது. இது ரெண்டுமே. இப்படி இருக்கக்கூடிய உதாசீனனா இருக்கிறவர் இடத்திலையும் நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இருந்தாதான் அவர்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்ன்றது கிடையாது. சுகுருத்தாதான் இருந்தா அவர்கிட்ட சமமா நான் வந்து என்னுடைய ஆத்மான அன்பா இருக்கணும்னு கிடையாது. அரியா இருந்தாலும் சத்ருவா இருந்தாலும் நான் அவர்கிட்ட அன்பா இருக்கணும். உதாசீனா இருந்தாலும் அவர்கிட்ட நான் அன்பா இருக்கணும். அதுக்கப்புறம் மத்தியஸ்தன். மத்தியஸ்தர் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், விருத்தையோகோ உபயோகோ ஹிதைசி. ரெண்டு பேரு விரோதமா இருந்தாலும் அவன் ரெண்டு பேருக்கு நல்லது நினைக்கிறவன் யாரோ அவன் தான் மத்தியஸ்தன். ரெண்டு பேருக்குமே நல்லது நடக்கிறான், ரெண்டு பேருக்கும் ஹிதத்தை நினைக்கிறவங்க கூடிய அவனுக்கு பேர் மத்தியஸ்தன் பேரு. இப்படி சுகுருத்து இடத்துல, மித்திரன் இடத்துல, அரி இடத்துல, உதாசீனன் கிட்ட, மத்தியஸ்தன் கிட்ட. அப்புறம் துவேஷியன். துவேஷியன்னா நல்லா நம்மளை பத்தி அப்பிரியமா இருக்கக்கூடியவன். அவர்கிட்டயே நம்ம போய் வாலண்டரியா போய் அன்பு காட்டணும். பரோட்சமா அப்பிரியமா இருந்தா சத்ரு, பிரத்யட்சமாக தெரியுது அவனுக்கு என்ன கண்டா ஆகாதுன்றது தெரியுது. நல்லா என்ன கண்டா பிடிக்காது, என் ஜாதியை கண்டா பிடிக்காது, என் குடும்பத்தை கண்டா பிடிக்காது, இப்படிதான் பண்ணுவான்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்க ஆளா இருந்தா கூட அன்பாதான் போய் ஆகணும். அப்படி இருக்கக்கூடியவன் தான் அந்த ஞானி. சுகுருத்து, மித்திரன், அரி, உதாசீனன், மத்தியஸ்தன், துவேஷியன், பந்து. பந்துன்னா என்ன, ரிலேஷன்ஷிப், சம்பந்தின்னு அர்த்தம். சம்பந்தம் இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துல பந்துத்துவம் வந்துருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கும். அப்புறம் சாதுசு. சாது அப்படின்னா சாஸ்திரத்தினுடைய
வழியில இருக்கக்கூடிய தார்மீகமான ஒரு வாழ்க்கை நோபலா வாழக்கூடியவருக்கு பேரு சாது அப்படின்னு பேரு. சாது நான் கரவம் சாது அரகவரவமிகே அப்படின்னா சாதுன்னா இந்த சாஸ்திரோக்த பிரகாரேன வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர் போயிட்டு அவர் சாதுன்னு நம்ம சொல்றோம். இது பார்ட்டிக்கெல்லாம் சாதுன்னா அழகு அப்படின்ற ஒரு அர்த்தத்துல சொல்லுவான். ஆனா நம்ம சாதுன்னு சொல்ல வேதாந்த சாஸ்திரத்துல சாதுன்னா நல்ல நோபலான ஒரு பர்சன், தார்மீகமா இருக்கான். அவன் அழகுன்ற அர்த்தத்துல சொல்றான். அது கூட ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு கதையில. அவன் எப்படி சொல்லிட்டான், சின்ன வயசுல பசங்களுக்கு வளர்க்கும் போது தர்க்கத்தை கத்துக் கொடுத்து அந்த காலத்திலாம் வளர்ப்பாலாம். இந்த சின்ன பையனுக்கு கத்துக் கொடுக்கும் போது கீழே ஒரு பன்னிக்குட்டி இருக்கு. அந்த குட்டியை பார்த்தா அது குட்டியை பன்னிக்குட்டியா இருந்தா கூட அது அழகா தான் இருக்கும் இல்லையா? நாய்க்குட்டியா இருந்தா அழகா இருக்கும், பூனைக்குட்டியா இருந்தாலும் அழகா இருக்கும், பன்னிக்குட்டியா இருந்தாலும் அது அழகா இருக்கும், சிங்கக்குட்டியா இருந்தாலும் அது அழகா தான் இருக்கும், புலிக்குட்டியா அழகா இருக்கும் அப்படின்றத அப்பா சொல்லிட்டாரு பையனுக்கு. குட்டி ரியம் சாது, ரியம் குட்டி, இந்த குட்டியானது சாது அழகு சாது. ஏன் குட்டி சுவாத், அது குட்டியாக இருக்கும் காரணத்தினால் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். உடனே பையன் கேட்டானா, அப்பா அதிவியாப்தி வருது, நீ சொன்ன லட்சணம் இந்த குட்டிக்கெல்லாம் போச்சு, கரெக்ட், அழகுத்தான், அழகுத்துவம்ன்றது எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா பாம்பு குட்டே அதிவியாப்தி, நான் பாம்பு குட்டி பார்த்தா கூட பயனால இருக்கு அப்படின்னா உடனே அவன் அப்பா சொல்லி தன் பின்னத்துவம் போட்டுக்கோடான்னாராம். அதை தவிரன்னு ஒரு காரணத்துக்கு இப்படி பேசறதுக்கு கற்றுக் கொடுக்குறது. பேசும்போதே கரெக்டா அந்த லட்சணம் போய் கரெக்டா பேசணும். அந்த லட்சணம் சரியா போய் சேரலன்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருதுன்னு தெரிய தன்பின்னத்துவம், அதை தவிர அப்படின்னு போடணும் அப்படின்னு சொன்னா அந்த சாது அது சொல்றதுக்காக வந்த அங்க இருக்கக்கூடிய சாது அழகு இடத்துல இங்க சாதுனாக்க இவர் என்ன ஆச்சாரியார் போட்டுக்கான சாஸ்திர அனுவர்த்திட்டு அப்படின்னு போட்டார். சாஸ்திரத்துல இருக்கக்கூடியவன் சாதுஷு அப்படி. அப்புறம் பாப்பேச்சு, பாப்பேச்சு எல்லாருக்கும் பாப கர்மா பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவன், பிரசித்த கர்மாவை எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறவன், அதார்மிகமா இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லார்கிட்டையும் சுகுருத்து, மித்ரன், அரி, உதாசீனன், மத்தியஸ்தன், தேசியன், பந்து, சாது, பாபேச்சு, இந்த 9 பேர் கையிலும் எப்படி இருக்கணும்னா சமபுத்தி விசிஷ்டது. எல்லார் கையிலும் இவன் அன்பா சமமா இருக்கணும். இவனை அவன் சுகுருத்துன்னு பார்க்க வேண்டாம், மித்ரன்னு பார்க்க வேண்டாம், அரின்னு பார்க்க வேண்டாம், எல்லாரையும் ஆத்மஸ்வரூபமாக பார்த்து கொண்டு எல்லாம் நம்பாளு அப்படின்னு அவன் பார்க்கக்கூடியவர் தான். அதுதான் அழகு. இந்த தியானத்துக்கு அவன் இப்படி இருக்கக்கூடியவனுக்கு தான் இந்த தியானமானது சித்திக்கோன்ற அர்த்தத்துல சொல்றார். இப்படி இருக்கக்கூடியவனுக்கு மித்ராஜிருதாசீன மத்தியஸ்தேஷ்ய பந்துஷு சாதுஷ்வதிக பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. இந்த சமபுத்தியானது விசேஷமாக தெரிகிறது அப்படின்னாரு. யோகி யுஞ்சீத தததம் ஆத்மானம் ரஹசி ஸ்திதஹ ஏகாகி யதசித்தாத்மா நிராசீஹி அபரிக்ரஹஹ. இப்போ தியான யோகத்தை இப்பதான் ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டே வந்தார். இப்போ தியான யோகத்தை ஆரம்பிக்கிறார். தியான யோகம் அப்படின்னா என்னன்னாக்க தியானம்ன்றது யோக சாஸ்திரத்திலையும் யமோ நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் தான் தானம், தியானம், தாரணம், சமாதின்னு அங்கேயும் கடைசி நடுவுல தான் வருது. இங்கேயும் பாருங்க, இந்த கண்டிஷன்லாம் சொல்லிட்டு தான் அவர் தியானத்துக்கு சொல்றதுனால அந்த தியானம் பண்றதுக்கே ஒரு அதிகாரித்துவம் தேவைப்படுறது அப்படின்றது நமக்கு தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு அன்பா இருக்கக்கூடியவன் பண்ணக்கூடிய தியானத்துக்கு தான் வேல்யூ இருக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட தியானத்துல உட்கார்றவன் எப்படி உட்காரணும் அப்படின்றது இப்ப சொல்ல போறேன். அதனுடைய அந்தரங்க சாதனம் என்ன, யோகியா இருக்கக்கூடியவங்க மெடிடேஷனை பத்தி இப்ப 10வது ஸ்லோகத்திலிருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் பேச போறாரு. முதல்ல அந்த தியானத்துக்கு 8 விதமான ஸ்டெப்புகள் இருக்கு அந்த தியானம் பண்றது. அதுல முதல் ஸ்டெப் என்னன்னாக்க தேசம், நல்ல ஒரு இடம், அது ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் அவனால ஒரு இடம், அவனுக்குன்னு ஒரு இடம் இருந்தாதான் மனசு நிற்கும். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். இல்லாத எல்லா இடத்துலயும் போய் மனசு டக்குன்னு பிஸியான ஒரு ரோட்ல போய் உட்கார்ந்து நீங்க ஒன்னே நினைச்சு பாருன்னாக்கா அது முடியாத காரியம் இல்லையா? அதனால அவனுக்குன்னு ஒரு தேசம் ஒண்ணு தேவைப்படுறது. ஒரு காலம், எல்லா நேரத்திலையும் தூக்கம் கண்ணை சுத்தும் போது தியானம் பண்ணனாக்கா சரியா வருமா? சாப்பிட்டவனே தியானம் பண்ணா தூக்கம் தான் வரும். ஸோ அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்தெல்லாம் பண்ண தேசம் ஒண்ணு இருக்கு, காலம் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து எல்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆசனம் வச்சுட்டு அது கம்ஃபர்டபுளா இருந்தாதான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். ஒரு ஆசனம் வேணும் அதுக்கு. அதுக்கப்புறம் என்ன, சரீர ஸ்திதிக்கு ஒரு போஸ்டர் இருக்கு. நான் பாட்டுக்கு படுத்துட்டே பண்ண முடியாது, ஒரு கையை தூக்கிட்டே பண்ண முடியாது, இப்படி எல்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு போஸ்டர் இருக்கு. அந்த போஸ்டர்ல உட்கார்ந்து பண்றது தான். அதனால
என்னாச்சு, தேசம் முக்கியம், காலமும் முக்கியம், ஆசனமும் முக்கியம், சரீர ஸ்திதியும் நமக்கு முக்கியம். அந்த சரீரம் வந்து நல்லா இருக்கணும். அதுவும் ஒரு ஒரே ஒரு மாதிரி நம்ம வச்சு உட்காந்தா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சில பேர் காலை இப்படி மடிச்சு போட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும், சில பேருக்கு அப்படி மடிச்சு போட்டா ஒவ்வொருத்தர் அது இண்டிவிஜுவல். அதுக்கு ஏற்ற மாதிரி உட்கார்ந்தாதான் மனசானது நிற்கும். அதுக்கப்புறம் பிராணசாமியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க பிராணன் வந்து கரெக்டா போயிட்டாதான் தியானமானது நிற்கும். இல்லைன்னா பாட்டுக்கு மூச்சில கஷ்டப்பட்டு இருக்கும் போது மைண்ட் அதுலதான் இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு இறக்கிறது, மூச்சு வாங்குறது, அப்படி மாதிரி சமயத்தெல்லாம் பண்ண முடியாது. அதை என்ன பண்ணனா, அவர் பிராணாயாமம் எல்லாம் பண்ணி அந்த மூச்சை கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும். கரெக்டா அதை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சாருன்னா, அதை ஏற்கனவே பார்த்தோம், பிராணனையும் அபானனையும் சமமா வைக்கணும் அப்படின்னு போன அத்தியாயத்துல அந்த முடியறதுக்கு முன்னாடி அதை சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த தியான யோகத்துக்கு வந்திருக்காரு. இப்படி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்திரியங்கள் நிகிரகம் ரொம்ப அவசியம். தியானம் பண்ணும் பொழுது கண்ணு பாட்டுக்கு வேற எதையா பார்த்துட்டு டிவி பார்த்துட்டே தியானம் பண்றேன்னா அது சரியா வராது, கண்ண வராது. பாட்டு கேட்டுட்டே பண்றேன்னாக்கா அந்த அது என்ன சாகித்யம், அது என்ன எப்படி பிரிச்சாரு, அது என்ன ராகம், இதுலயே தான் நமக்கு போகுமே தவிர தியானத்துல நிற்காது. ஸோ அதனால என்ன, இந்திரிய நிகிரகம் ரொம்ப அவசியம் தியானம் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஏழாவதாக மனோ நிகிரகம் பண்ணும். மனசு நம்ம தியானம் பண்ணவங்க வேற எங்கேயோ நினைச்சிட்டு இருந்தாங்க, அவனுக்கு என்ன ஆச்சு, இவனுக்கு என்ன ஆச்சு, நம்ம எப்படி போறது, டிக்கெட் கிடைக்குமா, இப்படி எல்லாம் நினைச்சிருந்தாங்க, தியானம் அங்க போயிடும். ஸோ இந்த மனோ நிகிரகம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்னென்ன, ஒரு நிச்சயம் இருக்கணும். நம்ம தியானம் பண்ண போறோம், மிச்சதெல்லாம் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம், இந்திரிய டிஸ்டர்பன்ஸ், மனசு டிஸ்டர்பன்ஸ், ஆசன டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் தான் வரும். அது எல்லாத்தையும் மீறி நான் தியானம் பண்ணணும் அப்படின்னு மெடிடேஷன் நினைக்கணும். இப்படி 8 விதமான ஸ்டெப் சொல்ல போறாரு. இப்போ இந்த 8 அவர் வந்து நேர இந்த மாதிரி கிரமமா சொல்ல, அவர் என்ன பண்ணாரு, முதல்ல ஆசனத்தை சொல்லுவார், அப்புறம் தேசத்தை சொல்லுவார், அப்புறம் மனோ நிகிரகத்தை சொல்லுவார், அப்புறம் ஆசனத்தை பத்தி சொல்லுவார், இப்படி சொல்றார். இப்படி மொத்தமா இந்த மெடிடேஷனுக்கு தேவையானது இந்த 8 ஸ்டெப். இந்த 8 ஸ்டெப்ல இப்ப முதல்ல ஒண்ணு சொல்ல போறோம். முதல்ல தேசம் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த தேசத்தை பத்தி சொல்ல போறாரு. யோகி இங்கீத சததம் ஆத்மானம் ரஹசி ஸ்திதஹ ஏகாகீயத சித்தாத்மா நிராசீஹி அபரிக்கிரஹ. சததம் எப்பொழுதும் அவர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. தியானமானது எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி பண்ணிட்டே இருக்கணும்னா, ரகசி ஸ்திதஹ. ரகசி அப்படின்னாக்க எல்லாரும் ஜனசம்சதியில பண்ணான்னாக்கா அது வராது. தனக்குன்னு பண்ணும்போது யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கணும் ஆத்துல. அப்படி இருந்தாதான் வரும். இல்லைன்னாக்கா நம்ம வந்து எங்கேயாவது நதிக்கரைக்கு போறோம், அந்த இடத்துல நமக்கு தியானமானது கைகூடும். இல்ல ஒரு மலையில, இல்ல ஒரு குகையில, இப்படி கிரி குஹாதிஷு அப்படின்ட்டார் ஆச்சாரியார். இங்க என்ன ரகசி அப்படின்னா கிரி குஹாதி, இந்த கிரி குகை இந்த மாதிரி இடத்துல, இந்த நதிக்கரை இந்த மாதிரி இடத்துல இருந்து கொண்டு சிதஹா. அப்பெல்லாம் என்ன பண்ணணும், அவன் அது மொத்தம் இருந்தா போதாது, பக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இருந்து பசங்க வந்தா இவனுக்கு எப்படி அவளை கவனிக்கிறதுக்கு தான் தெரியும். ஏகாட்சியா இருக்கணும், தனிமையா இருக்கணும் இல்லையா? 2 பேரா இருந்தா கூட பேச்சு வந்துடும், வேற எங்கேயாவது போயிடும். அதனால நல்ல இடத்துல உட்காரணும். அது மாத்திரம் இல்ல, ஏகாட்சியா இருக்கணும், தனியாக இருக்கணும், சகாயம் இல்லாதவனாக இருக்கணும். அசகாயா அப்படின்னாரு ஏகாட்சின்னா. வேற யாராவது சகாயத்துக்கு கேட்டான்னா கூட அவனுடைய தியானமானது அங்க போயிடும். அதனால தனிமை ரொம்ப முக்கியம், ஏகாட்சி. அதுக்கப்புறம் சித்தாத்மா. அதுக்கப்புறம் என்ன, அவங்களுடைய சித்தத்தை வந்து இந்த உடம்புல இருந்தும் மனசுல இருந்தும் அவன் அடக்கணும். வெளியில போகக்கூடியதை இருந்து அதுல பண்ணணும். அந்த சித்தாத்மாவா வரணும்னா அதுக்கு ஒரு நல்ல யோக ஆசனத்துல உட்கார்ந்து தான் பண்ணணும்ன்றத சூச்சிக்கிறாரு. அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஏகாட்சியா இருந்துட்டு ரகசியமான இடத்துல சித்தாத்மாவா இருக்கணும்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அப்படின்னு உட்கார்ந்துட்டு இந்த சித்தத்தையும் மனதையும் அடக்கினவனாக இருந்து கொண்டு, அப்புறம் இன்னொரு கண்டிஷன் போட்டார். அது என்ன, நிராசீஹி. ஆமா, எதிலையும் ஆசைப்படாம டிசைர்லெஸ்ஸா இருக்கணும். அப்ப போய் அவனுடைய ஆசையெல்லாம் இங்க எடுத்துன்னு வரக்கூடாது. இங்க போனோம்னு நினைச்சேன், இப்ப போலாமான்னு அந்த ஆசையெல்லாம் இங்க வந்துட்டுனாக்க இங்க இருக்கணும். அதனால நிராசையா இருக்கணும். அதுக்கப்புறம் அபரிக்கிரகா, அது வேணும் இது வேணும் பொசிஷன் பக்கத்துல வந்துட்டுன்னு வச்சுங்க. என்கிட்ட ஒருத்தர் நான் உட்காந்து தியானம் பண்றதுக்கு இதை பார்த்துட்டு போயிட்டு என்கிட்ட ஒரு பெரிய வைர புத்தகம் மோதத்தை கொடுத்துட்டு போயிட்டானா நான் எங்க தியானம் பண்றது? பொறுப்பு இல்லை. இதுலயே தான் உட்காந்து இருப்போங்க தவிர தியானம் கேட்க. அதனால எந்த ஒரு பொசிஷனும் இருக்கக்கூடாது, நிராசையா இருக்கணும், அபரிக்கிரகனா இருக்கணும்.
ரகசியனா இருக்கணும், ஒரு நல்ல இடத்துல உட்காரணும், அப்புறம் ஏகாட்சியா இருக்கணும். எதச்சித்த ஆத்மா, இந்த சித்தத்தையும் ஆத்மாவையும் அடக்கினமாக இருந்து கொண்டு சதத்தம் எப்பொழுதும் அந்த மைண்ட ஆத்மானம் அந்த மனதை அந்த பிரம்மத்துல இன்ஜீத அதோட சேர்க்கணும், அந்த பிரம்மத்தை நடக்கணும் இல்லையா. இப்படி இந்த கண்டிஷனோட இருக்கணும். ரகசிய ஸ்திதனாக இருந்து கொண்டு அதுக்கப்புறம் ஏகாட்சியா இருந்து கொண்டு அதுக்கப்புறம் உள்ளம் உடல் எல்லாம் அடக்கின எதச்சித்தாத்மாவா இருந்து கொண்டு டிசையர்லெஸ் ஆகவும் பொசஷன்லெஸ் ஆகவும் நிராட்சியாகவும் அப்புறம் அபரிக்கிரகமாகவும் இருந்து கொண்டு அந்த ஆத்மாவை தன்னுடைய ஆத்மாவை மனசை அவன் என்ன பண்ண இன்ஜீத அந்த பிரம்மத்துல நிலை பெற செய்ய வேண்டும் அப்படின்னாரு. யோகி இன்ஜீத சததம், சததம்னா எப்பொழுதும் ஆத்மானம் ரகசி ஸ்திதா ஏகாகீயத சித்தாத்மா நிராசீஹி அபரிக்கிரஹா அப்படின்னார். அப்படி இருக்கக்கூடிய சமபுத்தியோட இருக்கக்கூடிய இவருக்குத்தான் இந்த தியானமானது சித்திக்கும். அந்த தியானமானது இன்னும் எப்படி பண்ணலாம்ன்றது இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்ல போறாரு. சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரம் ஆசனமாத்மனஹ ந அதி உத்ரிதம் ந அதிநீச்சம் அதிநீச்சம் கைலாஜின குஷோத்தரம். சுச்சௌ தேசே எப்பொழுதுமே தூய்மையான இடத்துல இருந்தாதான் மனசானது நம்ம முடியும். எல்லாமே டர்ட்டியா இருந்ததுன்னாக்கா அதுல இருந்து இங்க போறது அந்த போகிறது ஒரே எறும்பா இருக்கு அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த பிளேஸ் சரியா இல்லைன்னா மனசு நிற்காது. அதனால நம்ம தேசமானது வச்சுக்கோம். அதுக்காக தான் ஆத்துல பண்ணணும்னாக்கா என்ன பண்றோம், அதுக்குன்னு ஒரு சுவாமி ரூம் வச்சிருக்கோம். அந்த சுவாமி ரூம் முன்னாக்கே எல்லாருக்கும் உள்ள போறதுக்கு பயம், ஒரு வரைக்கு 2 தடவை அதை தொடச்சி வைப்பான், அது உள்ள எதனால வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரியே நமக்கு வழக்கம். இப்படி சுத்தியான ஒரு தேசம் இருக்கணும் நம்ம தியானம் பண்றதுக்கு. சுச்சௌ தேசே அப்புறம் எப்படி இருக்கணும், ஸ்திரம் ஆசனம், ஸ்திரமான ஒரு ஆசனத்துல உட்காரணும் இல்லையா. அது பாட்டுக்கு ஆடிட்டே இருந்ததுன்னு வச்சுங்க, நீங்க உட்கார முடியாது. இந்த ஸ்திரமாசனத்துக்கு ஒரு ஆச்சாரியார் ஒரு மாதிரி எழுதுறாரு. மதுசூதன சரஸ்வதி ஸ்திரமா இருந்தாங்கன்னாக்கா கட்டையிலையும் வைக்கலாம், ஆனா கட்டையில வச்சா கூட ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு, அதனால கல் ஆசனம் தான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாங்க. மொத்தத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்திரமா இருக்கணும் அந்த ஆசனம். நம்ம உட்கார்ந்தா அது அப்படியே அசைஞ்சிட்டே இருந்தாங்க நமக்கு ஆடுற மாதிரி எண்ணம் வந்துடும், அது இல்லாத இருக்கணும். ஸ்திரம் ஆசனம் ஆத்மனஹா, ஆத்மனஹா ஸ்திரமாசனம்னு நீங்க சொன்னதுனால ஆத்மனஹான இங்க ஒன்ஸ் ஓன் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க சொல்லிருக்கேன். அவளுக்குன்னு ஒரு பிரைவேட் ஆசனம் ஒண்ணு வச்சுக்கணும் வீட்டுல. நீங்க பாத்தீங்கன்னா கூட பெரியவாள்லாம் கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு வீட்டுல ஒரு சேர்ல வச்சு ஒரு மான்தோலை போட்டு அதுக்கு மேல உட்காந்துட்டேன்னா அவர் மாத்திரம் தான் அங்க உட்காருவார், குரு தான் உட்காருவார், பாக்கி யாரும் அங்க உட்காருறது இல்லை. ஏன்னா சாதாரணமா ஒருத்தர் போட்ட சப்பலையோ ஒருத்தர் படுத்துட்ட பெட்லயோ ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துலயோ உட்கார்றதுன்றது வழக்கம் இல்லை. அதுவும் இது ஒரு ஸ்பெஷல் பர்பஸுக்காக வச்சுதான் அவாளுக்குன்னு ஒரு ஆசனம் இருக்கணும். அதுல அந்த ஆசனம் எப்படி இருக்கணும்னா நல்லா நீட்டா இருக்கணும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும். நல்லா சரியா அப்படிதானே வச்சுக்க முடியும். அப்படி ஸ்திரமான ஒரு ஆத்மனஹா ஸ்திரமாசனம், உங்களுக்குன்னு ஒரு ஆத்மாவை வைத்துட்டு சுத்தியான ஒரு தேசத்துல தூய்மையான தேசத்துல எப்படி இருக்கணும் அந்த ஆசனமானது அப்படின்னு பின்னாடி அதி உச்சிதம். ரொம்ப உயரத்துல இருந்ததுன்னு வச்சுங்க, உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று அசின கீழே வந்துருவான். ஸோ அந்த மாதிரி உயரமான இடத்துல உட்காந்துன்னா தபஸ் பண்ண முடியாது. நம்ம சினிமா எல்லாம் நம்ம படத்தெல்லாம் பார்க்கலாம், எங்கேயோ ஒரு மலையில உட்காந்துட்டு அவர் பண்ணுவாரு, அதெல்லாம் நமக்கு சாஸ்திரியம் கிடையாது. அவருக்கு ஒரு அணக்கம் போயிடும் அவருக்கு. அதனால நம்ம என்ன புரிஞ்சீங்கன்னா சாதாரண உயரமான இடத்துல உட்காந்து பண்றது இல்லை அப்படின்னு பகவானே சொல்றாரு. அதி உச்சிரிக்கம், ரொம்ப வசதியான உயரமான இடத்துல இருக்கக்கூடாது. அதுக்காக தரையில உட்காந்து பண்ண முடியுமா, எல்லாரோடையும் உட்காந்துனா அதி நீச்சம். அதுக்காக நீ அதி நீச்சமா இருக்கிற இடத்துல உட்காந்து பண்ணாலும் எறும்பு தொந்தரவு இருக்கு, தண்ணி வந்துருச்சுன்னா நம்ம மேல போடும், அப்புறம் எல்லாம் கெட்டு போயிடும், இந்த ப்ராப்ளங்கள்லாம் வரும். அதனால இது என்ன ரெண்டுத்துக்கு நடுவுல பேலன்ஸ்டா நம்ம பண்ண, ரொம்ப உயரமும் இல்லாததானே ரொம்ப தாழ்வும் இல்லாம இருக்கணும். அப்படின்னாக்க எப்படி அப்படின்னா அதுக்கும் பகவானே வழி கொடுக்கிறார். கையில அஜின குஷ உத்தரம். கைலம் அப்படின்னாக்க சேலை, துணி, கிளாத். கைலம்னா அதுல இருந்து வந்ததுதான் சேலை. சேலை தான் சேலையாயிடுச்சு, நமக்கு சாரி ஆயிடுச்சு. அது அந்த கைலம் ஒரு துணி. அஜினம் அப்படின்னாக்க தோல்ன்ற அர்த்தம். கிருஷ்ணாஜினம் அப்படின்னா மான் தோல். சாதாரணமா மான் தோல் பிரம்மச்சாரிகள்லாம் மான் தோலை போட்டுட்டு பண்ணுவாங்க, அதுதான் வைராக்கியத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால. சன்னியாசிகளா இருந்தான்னாக்கா அவெல்லாம் புலித்தோல்ல போட்டு உட்காரலாம்.
ஏன்னா அவன் இருக்கக்கூடியதெல்லாம் காட்டுல உட்கார்றதுனால புலித்தோல் போட்டோம்னாக்க எறும்பு இரும்பு விஷப்பூச்சிகள்லாம் இந்த மான் தோலையாவது கிட்டக்க வரும், அதுக்கு வராது. ஆகையினால அந்த மாதிரி தோல் அவர்களுக்கெல்லாம் சொன்னீங்க. அஜினம்னு இங்க சாதாரணமா சொன்னா நம்ம புரிஞ்சுக்கிறது மான் தோல். கிருஷ்ணாஜினத்தை தான் அஜினம்னு நம்ம புரிஞ்சுக்கிறது வழக்கம். ஏன்னா கிருஷ்ணாஜினத்துக்கும் பிராமணனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா சோமயாகம் பண்ணணும்னாக்க அந்த பிராமணனானவர் என்ன பண்ணலாம்னாக்க 5 நாளும் அந்த கிருஷ்ணாஜினத்தோடையே தான் அவர் உட்காரணும், அதுலதான் எழுந்துக்கணும், அதுலதான் போகணுன்றதுனால அவருக்கும் அதுக்கு கனெக்ஷன் ஜாஸ்தி. அந்த கிருஷ்ணாஜினமும் எப்படி இருக்கணும்னாக்க அந்த மானுடைய மூஞ்சியோடு இருக்கிற கிருஷ்ணாஜினத்தை தான் அவர் யூஸ் பண்ணோம் யாகத்துல. நீங்க யாகத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த எஜமானன் என்ன பண்ணிப்பாரு, அவர் அதை விட்டுட்டு நகரவே கூட, அவரையும் அந்த ஆசனத்தையும் பிரிக்க கூடாது. அவர் எழுந்துக்கும் போது அந்த ஆசனத்தை கையில எடுத்துட்டு தான் எழுந்துக்கணும். அதுக்கப்புறம் அதுல போகும்போது அதே மாதிரி உடம்பு முழுக்க அவர் வெண்ணெய் தடவிட்டு யாகம் பண்ணுவாரு. அதனால ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூட அந்த மான் கொம்பை தான் கையில கட்டிட்டு இருப்பாரு, வலது கையில இப்படி கட்டிட்டு இருப்பாரு. ஏதாவது அடிக்கணும்னா இப்படிலாம் பண்ணிக்கணும் அவர். ஏன்னா அவர் இந்த வெறும் இதுல பண்ணக்கூடாது. இப்படி இருக்கிறதுனால இந்த வைதிக சம்பிரதாயத்துல இந்த எல்லா வைதிகளுக்கும் இந்த மான்தோல் சம்பந்தம் இருந்துருது. ஸோ அந்த சம்பந்தமானது இப்போ இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் ஞான யோகத்துக்கும் உபாசனா யோகத்துக்கும் வானப்பிரஸ்தனா வரும்போது அதே அஜினம் அவர் கையில இருக்கும் இல்லையா, அந்த அஜினம். அப்புறம் எந்த ஆசனத்துல நம்ம பிராமணம் பண்ணணும்னாக்க உஷாசனம் ரொம்ப வசதியா சொல்லிருக்கு. ஏன்னா அதுல உட்கார்ந்தாதான் இந்த வேதம் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது. குசாகிர புத்தி அப்படின்னு கூட சொல்ற வழக்கம் இருக்கு. குசாகிர புத்தினா ஒரு தடவை சொன்னாலே அப்படி குறிச்சிருவோம், அவ்வளவு ஷார்ப் இன்டலெக்ட் வரணும். அப்படின்னாக்கா அதை கொடுக்கக்கூடியது இந்த புஷன்ற ஒரு ஆசனத்துக்கு இருக்குன்றதுனால புஷாசனத்துல உட்கார்றது விசேஷம். ஆனா இந்த புஷாசனத்துல உட்கார முடியாது, ஏன்னா அதுல கூரா இருக்குமே, அது ஏதாவது வேஷ்டி வீசியை கிழிச்சு விட்டுரும், காலை கிழிச்சோம். அதனால அதுக்கு மேல அஜினத்தை போட்டோம். அது வைராக்கியத்துக்காக. இப்ப என்னாச்சு, அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஒண்ணு வந்துடும். அதுலயும் அந்த முடிகள்லாம் இருக்கும். அந்த முடிகள்லாம் அப்படி கொஞ்சம் உதிர்ந்து இருக்கும், ஒரு இடத்துல நிறைய இருக்கும், ஒரு இடத்துல இல்லாம இருக்கும். அதையும் போக்குறதுக்காக அதுக்கு மேல ஒரு துணியை போட்டீங்கன்னு வச்சுங்க. இப்ப பாருங்க, அந்த ஆசனம் நினைக்கும் போதே நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இப்போ எப்பவே நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அழகா இருக்காரு. இல்ல இப்படி போட்டுட்டு இப்படி கையில ஆச்சின குசோத்தரம்னு ஆச்சாரியால் போட்டிருக்காரு, பகவான் சொல்லியிருக்காரு. இப்போ இவர் சொன்னபடி பாத்தீங்கன்னா முதல்ல சேலை, அதுக்கப்புறமா அதுக்கு மேல தர்பனா, அது லாஜிக்கலாவே இல்லை உங்களுக்கு. ஆகையினால பின்னாடி பாக்கியக்காரங்கெல்லாம் இருந்தோம்னா விபரீத கிரமத்துல இதை புரிஞ்சுக்கீங்க அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி புரிஞ்சுட்டாதான் அது கரெக்டா வரும். முதல்ல கர்ப்பாசனம், அதுக்கு மேல அஜினம், அதுக்கு மேல ஒரு துணி, இப்படி போட்டீங்கன்னாக்க இதுல இருந்து உட்கார்ந்து அது எப்படி இருக்கணும், அது உச்சி, அது ரொம்ப உயரத்திலேயே இருக்கக்கூடாது, அது நீக்கம், அது கீழேயும் இருக்கக்கூடாது. அப்படி ஸ்திரமா ஆடாததான ஒரு நிலையில அப்படி உட்கார்ந்து ஒரு சுத்தியான தேசம், சுத்தமான ஒரு தேசத்துல உட்கார்ந்து ஸ்திரம் பிரதிஷ்டாபிய அப்படின்னாக்க எதை நீங்க நினைக்கிறீங்களோ, தியானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல சௌகரியமா அதுல உட்காரலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற. பிரதிஷ்டாபிய அப்படின்னாக்க பிரதிஷ்டாபியன்னா அதை அமைத்து கொண்டு உட்காரணும். பிரம்மத்தை நினைக்கணும்னு நானா சொன்னேன், அவர் இன்னும் சொல்ல, அவர் அடுத்ததுல சொல்ல போறார். ததேகாகிரம் மனசுவான அவர் சொல்ல போறாரு. பிரதிஷ்டாபிய ஸ்திரம் ஆசனமாத்மனஹ ந அச்சுத்திதம் நாதிநீதம் கைலாஜின குசோத்தரம். தூய்மையான ஒரு தேசத்துல கையில அஜின குசம் இதெல்லாத்தையும் விரித்து மிக உயரமும் இல்லாம மிக தாழ்வாகவும் இல்லாத ஒரு இருக்கையை செப்பரேட்டா ஆத்மனஹ ஆசனம், தனக்குன்னு ஒரு ஆசனத்தை வச்சுட்டு ஸ்திரமாக ஆடாத மாதிரி இருந்து கொண்டு பிரதிஷ்டாபிய அதை அமைத்து கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தத்ரை காக்ரம் மனக்ருத்வா யதசித்தேந்திரிய க்ரியா உபவிஷ்ய ஆசனே சித்யாத் யோகம் ஆத்மவிசுத்தயே. தத்ர இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவர் என்ன பண்ணா, ஆசனே உபவிஷ்ய, இப்படி மேற்கொள்ள விதமாக இந்த உயரமும் இல்லாத தாழ்வும் இல்லாத குஷம், அதுக்கு மேல அஜினம், அதுக்கு மேல சேலை போட்ட உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஆசனத்துல ஆசனே உபவிஷ்ய. 2வது லைன்ல பாருங்க, உபவிஷ்ய ஆசனே, அப்படிப்பட்ட ஆசனத்திலே உபவிஷ்யனா உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ண, இப்போ மனஹா ஏகாகிரம் கிருத்வா, மனசை ஒரே நிலைக்கு ஏகாகிரமாக வைக்கணும். அப்படின்னாக்க
இந்த அதுக்கு எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த வேடன் ஆடவன் அந்த பக்தியை அடிக்கும் போது எப்படி அடிப்பான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவனுக்கு அது கரெக்டா அந்த எவ்வளோ பக்கத்துல யார் இருக்கா என்ன இருக்கா அதெல்லாம் அவன் பார்க்கவே மாட்டான், அதுலயே இருப்பான். அது நம்ம மகாபாரதத்துல கூட ஒரு கதை இருக்கு. துரோணர் வந்து எல்லாரையும் பக்கத்துல நிக்க வச்சு கேட்பாரு, தர்மபுத்திரனை கேட்பாரு, உனக்கு தெரியறதா என்ன தெரியறதுன்னா, அது இது மலை இது மரம் தெரியறதுன்னா, மரத்துல இப்ப என்ன தெரியறது, களை தெரியறது, களத்துல என்ன தெரியுது, அந்த பறவை தெரியறதா, பறவை தெரியறது, பறவை தெரியுதுன்னா இப்ப கண்ணை பாரு, இப்படின்னு எல்லாரையும் அவர் ட்ரெயின் பண்ணிட்டே வருவார். அர்ஜுனனை மட்டும் கேட்கும் போது உனக்கு என்ன தெரியறது அப்படின்னு கேட்டா, எனக்கு அந்த பசியனுடைய தலை தவிர எதுவுமே தெரியலமா. ஏன்னா அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் அவளுக்கு, அதை தவிர வேற எதுவுமே தெரியல. ரெண்டாவது விஷயங்களே தெரியாம இருக்கிறதுக்கு தான் ஏகாகிரதை அப்படின்னு. இதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் உண்டா, இது கிளாசிக் எக்ஸாம்பிள் புரியறது கஷ்டம்னா, எல்லாம் நம்ம எல்லாமே ஊசி நூல் கோபுரம் இல்லையா, அதுவே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. எல்லாரும் ஊசி நூல் கோக்கும் போது எப்படி கோபுறோம்னாக்க பக்கத்துல என்னன்றதெல்லாம் தெரியும். அந்த ஒரு கணம் பாத்தீங்கன்னா அதுலதான் நமக்கு எப்படி இருக்கும். அதனால ரொம்ப அழகா புரிய இருக்கு. ஊசியில நூல் தூக்கும் போது நீங்க எப்படி இருக்கோ அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கீங்க நிறைய நேரமா. அது ஒரு கண நேரத்துல நீங்க பண்ணிடுறீங்க, அதையும் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுதான் ஏகாகிரமான ஒரு மனசு. இப்படி அந்த மாதிரி ஒரு ஆசனத்துல உபதிக்க மனஹா ஏகாகிரம் கிருத்துவா, அந்த மனசை ஒரே இதுல இது போது இறைவனிடத்துல அப்படி போய் வைக்கணும். நீங்க ஒரே மாதிரி அதை வச்சாக்க கிருத்துவா எப்படி ஜட சித்த இந்திரிய கிரியா, இந்திரியங்கள்லாம் அந்த ஒரு செகண்டுக்காக அந்த இந்திரியங்கள்லாம் காத்துட்டு இருக்குமான்னு அதுதான் அது காரியத்தை பண்ணிட்டே தான் இருக்கும். கண்ணானது எதிர்க்க பார்க்க தான் பார்க்கும், காதானது கேட்க தான் கேட்கும், உடம்பானது எது மேல பட்டு இருக்கோ அது குறைச்ச எதுல பட்டு இருக்கோன்னு சொல்லவே சொல்லும். இதுல இருந்தெல்லாம் உங்க மனசை அடக்கணும், நீங்க வெளியில எடுத்துட்டு வரணும். எல்லாம் பராஞ்சிக்காணி எதுல தஸ்மா பராமரிசி கஸ்திர ஆத்மான ஆவருத்த சக்திகோ அமிர்தத்துவம், இது எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கணும். நீங்க இந்த கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வெளியில போகும், இது எல்லாத்தையும் இழுத்து அந்த மனசை எடுத்துன்னு போய் இந்த இடத்துல வைக்கணும். இந்த மாதிரி ஒரு அதுக்கு பேர் தான் தியானம் இல்லையா. அங்கங்க போகக்கூடிய அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல இழுத்து அது வைக்கணும். அப்படி வந்து எத சித்த இந்திரிய கிரியா, சித்தம் மனசு, இந்திரியம் புலன்கள், அதனுடைய சேஷ்டைகள் கிரியா. இந்த இந்திரியன் மனசு என்ற இதனுடைய எல்லாத்தையும் அடக்கி எதம் பண்ணி மனஹா ஏகாகிரம் கிருத்வா, அந்த மனசை ஏகாகிரமாக செய்த பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த யோகத்துல நீங்க ஈடுபடணும். அந்த பிரம்மத்துல அதை வைக்கணும். வச்சா யோகம் ஆத்ம விசுத்தையே, இந்த யோகத்தமானது உங்களுடைய அந்த கரணத்தை சுத்தியை கொடுத்து அந்த ஞானத்துல உரையை நிறைவேற செய்யும். அதனால இந்த யோகத்தை அபியசிக்க வேண்டும். இப்படித்தான் அபியசிக்க வேண்டும். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து தேசே ஸ்திரம் ஆத்மனஹ ஆத்மன ந அதி உச்சிரித்தம் ந அதி நீச்சம் தைலாஜன குசோத்தரம் பிரதிஷ்டாத்திய, அதுக்கப்புறமா எதை சித்த இந்திரிய கிரியை எல்லாம் பண்ணிட்டு அந்த ஆசனத்துல உட்கார்ந்து மனசை ஏகாகிரம் பண்ணிட்டு யோகத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க தியானத்தை பண்ணணும். இப்படி பண்ணக்கூடிய யோகமானது ஆத்ம விசுத்திய, உங்களுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய யோகம் இதுதான். நீ இது உபாசனையா பண்ணா ஆத்ம சித்தியா இருந்து பிரம்ம ஜானத்துக்கு உங்களை கூட்டிட்டு போய் அந்த தத்துவ பிடிக்க போகுது. ஞானியா இருந்தானே ஆனால் லோக சங்கரகார்த்தம் இந்த மாதிரி பண்ணா சேஷ்டை எல்லாம் பண்ணி காமிக்கலாம். இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக இந்த தியானமானது ஆத்ம சுத்திக்கு ஒரு காரணமாக இருக்கு. அதுக்கப்புறம் தத்துவமசியானது ஞானம் இப்படி சுத்தமான அந்த கரணத்துலதான் அந்த தத்துவமசியானது இவனதான் ஆறுது. அதுக்காகதான் இந்த இடைஞ்செல்லாம் போறதுக்காக தான் இவன் இந்த யோகத்தை பண்றான், மெடிடேஷன் பண்றான்றதையும் சைட்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி அப்புறம் இன்னொரு காரியம் பண்ணார், எப்படி உட்காரணும், ஆசனத்தை பத்தி சொன்னா போற எப்படி உட்காரணும்னு சொல்ல போறாரு பாருங்க. சமம் காய சிரோ கிரீவம் பாரயன் அச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் விசச்ச அனவலோகய. சமம் காய சிரோ கிரீவம், உடையிலேருந்து கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனுக்கு பேர் காயம் அப்படின்னு பேர். இந்த காயம் இதுக்கு மேல எங்க இருக்கு, கழுத்து இருக்கு, அதுக்கு மேல தலை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், முதுகு தண்டை நேரா வச்சுக்கணும். இப்படின்னா இப்ப என்ன ஆகும், காயம் சிரசு கிரீவம், இந்த இடுப்புல இருந்து கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காயம், அதுக்கப்புறம் தலை சிரசு, அப்புறம் கழுத்து கிரீவம்,
அயக்கிரீவன்னா என்ன அர்த்தம்? குதிரை கழுத்து அப்படின்னு. கிரீவன்னாக்க கழுத்து. சுக்ரீவன்னா அழகான கழுத்தை உடையவர், அதனால சுக்ரீவன். கிரீவன்னா கழுத்து. காய சிரோ கிரீவம் சமம் தாரையன். இது சமமா அதை வைக்கணும், ஆடாம அசையாம நீங்க என்ன பண்ணா வச்சுட்டு, சமம் காய சிர கிரீவம் தாரையன் அச்சலம், கொஞ்சம் கூட ஆடாத. இது இப்படி 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 உட்காரும்போது இப்படி ஆடும் இப்படி ஆடும் இப்படி ஆடும், தலை இப்படி திரும்பி பாத்திரம் ஏதாவது வந்துருச்சுனாக்க கழுத்து கொஞ்சம் என்ன இப்படி இப்படி பண்ணிடுவான். இல்ல இது இது நேர ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும். இது நேர ஸ்ட்ரைட் லைனா, முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணுமா. காய சிரோ கிரீவம் சமம் தாரையன்னு. அப்புறம் அச்சலம், அது ஆடாதிக்கு. அது ஆடாதிக்கு மாத்திரம் இல்ல, அது வேணா கரெக்டா இருக்கும். கை கால்லாம் சும்மா தானே இருக்கு, அதெல்லாம் ஆடுவேன். அதையும் இதுல ஆடாம வச்சுக்கணும் ஸ்திரமா. இதை மாத்திரம் வச்சா போதே கை காலு எல்லாத்தையும் கரெக்டா அதுக்குள்ள அடக்கி வச்சுக்க அப்படின்னு அர்த்தம். அச்சலம், ஸ்திரமாக உட்கார்ந்துட்டு என்ன பண்ணும், சம்பிரேட்சிய நாசிகாகிரம், நல்லா இந்த மூக்குடைய நுனிய பாரு அப்படின்னா. இப்படி உட்கார்ந்து இந்த மூக்க இந்த இந்த இடத்துல கண்ணை பார்க்கணும் அப்படின்னாரு. இதுல ஒரு பிரச்சனை வருது. அது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னாக்க கண்ணுதான் அப்படின்னா என்ன, ஆச்சாரியார் பாஷ்யத்துல ரொம்ப கிண்டலா இருக்காரு. பெரியவர் சொல்லியிருக்காரு, நாசிகாகிரம் சம்பிரேட்ச, நன்னா பாய்ச்சானா பாக்குறது, சம்பிராட்சியானா நன்னா பாரு அப்படின்னா என்ன, ஊனி பாரு அப்படின்னு. நாசிகாகிரத்தை ஊனி, நாசிகாகிரத்தை ஒரு 5 நிமிஷம் பாருங்க, கண் வரிக்கும் நமக்கு. அந்த அர்த்தம் இல்ல. நாசிகாகிரம்னாக்க ஒரு இடத்துல நீங்க அட்டென்ஷனை வைங்க. அட்டென்ஷன் உங்களுக்கு ஒரு இடத்துல இருக்கணுமே தவிர பாக்கி இடத்துல 4 பேர் ஓடக்கூடாதுன்றதுக்காக நாசிகாகிரம்னு சொல்றது. அது ஒரு ஸ்டைல். நம்ம திருமூலர்லாம் கூட நாட்டம் 2 நடுமூக்கில் வைத்திடல், வாட்டமில்லை ஓட்டமில்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமில்லை சிவனானாமே அப்படின்னு. அது ஒரு ஸ்டைல். நம்மளுடைய 2 மூக்குக்கும் நடுவுல நாட்டம், 2 மூக்குக்கு நடுவுல தான் நாட்டம் வைத்திடுது. அந்த நாட்டத்தை நீங்க உங்களுடைய போக்கஸ் எங்க இருக்கணும்னாக்க இந்த இடத்துல இருக்கணும். அது இருந்துச்சுன்னாக்க மனசானது ஓடாது. ஓட்டமில்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை. நீங்க தேட வேண்டியது ஒண்ணு இல்லை, சிவனவன் அவன் தான் சிவன் அப்படின்னு இருக்கக்கூடியது. இப்படி எல்லாம் சொல்றது. அதேதான் ஆச்சாரியார் பாஷ்யத்துல எழுதிட்டாரு. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க தேடுறத நிறுத்துங்க அப்படின்ற அர்த்தமே தவிர கரெக்டா மூக்கு நுடியை நீங்க பாட்டுக்கு பாக்குறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அவர் ஒரு சிகரெட்டிவா சொல்லியிருக்காரு அப்படின்ட்டார். சம்பிரேட்சிய நாசிகாகிரம் துவம் துவம் நாசிகாகிரம் சம்பிரேட்சிய. இன்னொருத்தருடைய மூக்க இல்ல, நாசிகாகிரம் சம்பிரேட்சிய நம்மளுடைய மூக்க. அது வேற, பகவான் எழுதியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விசேஷ அனவலோகையன். இந்த பக்கம் அந்த பக்கம் வேற வேற திசைக்கெல்லாம் அவலோகனம்னா பாக்குறது. விசேஷ அனவலோகனம் பார்த்துட்டு இருக்காம ஒரு இடத்துல உங்களுடைய கான்சென்ட்ரேஷனையும் கதையும் நிறுத்துங்க அப்படின்றது விசேஷ அனவலோகையன். வேற திசையில எல்லாம் அப்படி அவலோகனம் அங்க இங்க அப்படி திருப்பி பார்க்காதீங்க. பார்க்காம என்ன பண்ண, காயம் சிரசு கிரீவம் இது எல்லாத்தையும் நேர வச்சிருந்து ஸ்திரமாகவும் அசையாதுக்கும் வச்சிருந்து நாசிகாகிரத்தை பார்த்து கொண்டு 4 பக்கம் பார்க்காத ஒரே இடத்துல உட்கார்ந்து பண்ணீங்கன்னா அந்த தியானமானது நல்லா சித்திக்கும் அப்படின்னாரு இல்லையா. ஏன்னாக்க இல்லன்னு வச்சுக்க, இப்படி பண்ணலனாக்க நமக்கு பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் என்ன, நமக்கு தூக்கம், சோம்பேறித்தனம், தடுவாட்டம், ஒரு சப்தம் வந்துருச்சுன்னா இப்படி போயிடும். இப்படி எல்லாம் மனசு இதான் பண்ணும். சரி, இவ்வளவு கண்டிஷன்ஸோட நம்ம உட்கார்ந்தாதான் இதெல்லாம் இருக்கதான் இருக்கும். இதுலாம் புரிஞ்சு உடனே போகக்கூடாது. இல்லைன்னா அங்க குழால தண்ணி வந்துச்சுன்னா மோட்டர் ஆஃப் பண்ண ஞாபகம் வந்துடும். பகல்ல திறந்து விட்டோம் போயிட்டா மொத்தம் வந்துடும். அதனால என்ன பண்ண, இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு எதுவா இருந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு வச்சுக்கிறதுக்காக இப்படி சொன்னது. பிரசாந்தாத்மா விகதீ பிரம்மச்சாரி விருதே ஸ்திதா மனசம்யம்யமச்சித்தா யுக்த ஆசீத மத்பரஹ பிரம்மச்சாரி விருதே ஸ்திதா. இன்னொரு ஐடியாவை கொடுக்குறாருங்க. இதெல்லாம் ஆசனம் எல்லாம் பண்ணியாச்சு, நல்லா வச்சு எப்படி உட்காரணும்னு சொன்னாரு. இதுக்கெல்லாம் முக்கியம் என்னன்னாக்க, தியானத்துக்கு வரும்போது அவனுடைய மனசு எப்படி இருக்கணும்னா ரொம்ப நிர்மலமா இருந்தாதான் தியானத்துல பண்ணும். ஏதோ டென்ஷன்ல இருக்கும்போது பண்ண முடியாது. அதனால பிரம்மச்சாரி விருதே ஸ்திதா அப்படின்னாக்க என்ன அர்த்தத்துல சொல்லுவாங்க, குரு சுஸ்ரூஷ ரொம்ப முக்கியம். பிரம்மச்சாரி விரதம்ன்றது என்ன அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம்னா, சாதாரண பிரம்மச்சாரி விரதம்னாக்க என்ன அர்த்தம்னா, காத்தாலேருந்து குளிக்கிறதுன்றது பிரம்மச்சாரிக்கு சொல்லக்கூடிய மனு நிறைய பிரம்மச்சாரி விரதங்களை போட்டிருக்காரு.
அதுல காத்தால குடிக்கிறது, அப்புறம் வாசன திரவியங்கள்லாம் இதெல்லாம் வந்து பூனல் அன்னைக்கு வாஜார் அந்த மந்திரத்துல இவனை கேட்பாரு, அப்பா நீ வந்து பிரம்மஜா டெய்லி குளிக்கணும், இல்ல 2 வேலையும் குளிச்சுட்டு தான் நீ சந்தியாவனம் பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. பாடம் அப்படின்னு சொல்லுவான், ஒத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா அது அர்த்தம் தெரியாம அவரும் சொல்ற இவரும் சொல்றாங்க பாடம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போடுறான் அவன். அதுக்கப்புறம் வாசன திரவியங்கள்லாம் உன் மேல படக்கூடாது, சந்தனம் பூசுறது, பூ வச்சுக்கிறது, இதெல்லாம் அதில் இவ்வளவு நாள் ஆத்துல அம்மா ஆசிச்சு வச்சு விட்டுருப்பா, இனிமே இங்க உருகுலம் வந்தாச்சுன்னா இந்த பூலாம் சிக்கல்லாம் வச்சுக்கப்படாது அப்படின்னாரு. சரி நான் ஒத்துட்டான். வாசன திரவியங்கள் வச்சுதான் இந்த ஆடல் பாடல் இதெல்லாம் வந்து கிடையாது. டான்ஸு பாட்டு இதெல்லாம் புத்தி போகக்கூடாது. படிப்பு முடிகிற வரைக்கும், வேதாத்தியனம் முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்ன்றதே கிடையாது அவனுக்கு. அதுவும் ஒத்துக்கணும். இதெல்லாம் ஒத்துண்டாதான் அவனுக்கு பண்ணணும். இப்படி பிரம்மச்சாரி விருதுகள்ல அப்புறம் இன்னொன்று சொல்ல, அப்பா எங்க போனாலும் மழையில போனா எல்லாரும் மாதிரி பெரியவாள மாதிரி நீ கொடை எடுத்துட்டு போக கூடாது, அதான் சத்திரத்தை எடுத்துன்னு போறதுன்றது பிரம்மச்சாரிக்கு அழகில்லை. பிரம்மச்சாரி பையன் கொடை எடுத்தோம்னா அம்மா இப்பெல்லாம் நம்ம சொல்ற ஸ்கூலுக்கு கொடை எடுத்துட்டு போய் கொடுக்குறோம், காலம் வேற ஆயிடுச்சு. அந்த நாள்ல ஒரு பிரம்மச்சாரி பையன் கொடையை எடுத்துன்னு போனான்னா, இப்போ எங்க நாள்லயே நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஆத்துல இருந்து பஸ்ல போய் பக்கத்துல ஸ்டேஷன் இருந்தது. போனான்னாக்கா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டா சின்ன வயசுல வைக்கும், ஐயோ பஸ்ல போனான்னாக்கா ஒரு அசிங்கம், இது கொடுத்துன்னு போய் பஸ்ல போறான் பாரு இங்க பத்தலைக்கு. இப்போ அதெல்லாம் சொன்னா சிரிப்பா இருக்குல்ல. அப்பெல்லாம் நம்ம பஸ்ல போய் இறங்கினா யாராவது பார்த்தோம்னா என்ன அங்கேயிருந்து உனக்கு உங்க ஆத்துல இருந்து இங்க நடந்து வர முடியாத கோயிலுக்கு பஸ்ல வந்தியான்னு 4 பேர் திட்டுவாங்கன்னு பயந்துட்டு சிட்டுத்தனமா போக வேண்டியது. அப்படின்னா பிரம்மச்சாரி விரதங்கள்லாம் இருந்தது அந்த காலத்துல, இதெல்லாம் இருந்தது. நம்ம இதெல்லாம் அனுபவிச்சிருப்போம் இல்ல. இதெல்லாம் வெளியில ஹோட்டலுக்கு போனோம்னா வெக்க பண்ண ஏன்டா அவங்க ஆத்துல பண்ணலையான்னு கேட்பான் டிஃபனு. அது எல்லாத்தையும் இப்போ எல்லாமே ஃபேஷன் ஆனதுனால இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி பிரம்மச்சாரிகளுக்குன்னு இருந்தது. அவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க பெட்ல படுக்க கூடாது, கொடை வைக்க கூடாது, அப்புறம் எந்த பொம்பளைங்களோட அங்கங்க நின்று பேசப்படாது அப்படின்னு அவர் அன்னைக்கு விரதம் வாங்குவான். அதுக்கும் அவன் பாடம்னு சொல்லுவான். அவன் எப்படியெல்லாம் அவளோடலாம் இருந்து பேசிட்டுலாம் இருக்கும். பிரம்மச்சாரி பையனுக்கு அழகு அவ இருக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது, தனியா உட்கார்ந்து இருக்கணும், படிச்சுட்டு இருக்கணும், பெரியவாளோட இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் பரோபகாரத்திலேயே இருக்கணும் அப்படின்னு அதுவும் ஒத்துக்கிறான். பெரியவாளுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் பிரம்மச்சாரி ஆசிரமத்தினுடைய அழகு. குரு ரிஷி பெரியவா இவாருக்கெல்லாம் சுஷ்ரூஷ எல்லாம் ஆச்சாரியால் குரு சுஷ்ரூஷான்னு எழுதினார். அதுக்கு பின்னாடி வந்தவெல்லாம் இந்த மனுஸ்மிருதி எல்லாம் மசூதனை எல்லாம் எழுதியிருக்காரு. இப்படி பிரம்மச்சாரி விரதத்துல இருந்து கொண்டு இருக்கணும். அவனால என்ன பிரம்மச்சாரி விரதத்தினால சக்தியும் பிரம்மச்சரியமும் ரொம்ப அவசியம் தியானத்துக்கு அப்படின்றதுனால பெண்ணாசை இருக்கக்கூடாதுன்றது இங்க சாதாரணமான ஒரு அர்த்தம். பிரம்மச்சரியமா இருக்கணும்னாக்கா அவன் சுத்தியா இருக்கணும், நல்ல கிளியர் மைண்டோட இருக்கணும். அதை இதை நினைச்சிட்டு ஸ்திரீகளை பத்தி எல்லாம் நினைச்சிட்டு சாமியா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடாதுன்றதுனால பிரம்மச்சாரி விரதே சித்தனாக இருக்குது. அப்புறம் விகத ஜீஹி அப்படின்னு பயம் இல்லாதது பண்ணணும். இது ஒரு தமாஷான ஒரு விஷயம். நீங்க தியானம் பண்ணாங்கன்னாக்க நீங்க போய் ஒரு இடத்துல போய் பண்ணீங்கன்னா ஒரு பயம் வரும். நம்ம எங்கேயோ உட்காந்துருக்கோம், இப்பெல்லாம் அதுதான் ஞாபகம் வரும். ஐயோ ட்ரெயினை விட்டானாக்கா எப்படி போய் சேர்றது, நம்ம பாட்டு டிஎஸ்ல உட்காந்துருக்கோமே, சாயங்காலம் நம்ம பாட்டு இங்க உட்காந்துட்டானா இந்த பயம்லாம் வரும். அது மட்டும் இல்லை, நீங்க பிராணாயாமம் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா இந்த கையானது எப்படி ஒரு விரலை பிடிச்சிக்கும், கையை இப்படி பிடிச்சுட்டு இருக்கும். நம்மள அறியாமையே ஒரு பயம் ஒண்ணு நமக்கு இல்லை. பிராணாயாமம் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா பிராணாயாமம் பண்ண கையை நம்மள அறியாம ஒரு இருக்கும் இங்க பிடிக்கும் அப்படின்னா ஒரு பயம் ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் வந்து பை பிராக்டிஸ் தான் இதெல்லாம் எடுக்கணும். அந்த ஒரு பயம் ஒண்ணு இருக்கும் எல்லாத்துக்கும். அது இல்லாம பண்ணணும். பிராணாயாமம் பண்ணும்போது என்ன ஆகும், அப்படியே மூச்சு நின்னா போயிடும். அது ஒரு பயம் ஏதாச்சும் போயிடுச்சுன்னா எது ஒரு தடவை சாட்சிக்கலாமா, அப்படியே பொத்துனைக்கே ஒரு என்ன பண்றது, இந்த பயங்கள்லாம் நேச்சுரல் ஒவ்வொருத்தருக்கு வரும். அதெல்லாம் இல்லாதது பண்ணணும். விகத பயம், விகத தீகினாக்க மூச்சை நீங்க நல்லா அடைச்சிங்கன்னாக்க தானா கும்பகமானது நிற்கும். அதுல நீங்க அப்படியே ஒரு 2 நிமிஷம் அந்த மூச்சு மேலேயே கீழே போறத வாட்ச் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்னா, இது வரைக்கும் வலது பக்கம் ஜாஸ்தி இருக்கும், இடது பக்கம் குறையும். இடது பக்கம் ஜாஸ்தி இருக்கும் சில பேருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும்னாக்க நீங்க அந்த தாட்டோட இதை பார்க்க ஆரம்பிச்சா அது உங்களை அறியாமையே அது சீராயிடும். அதுதான் முதல்ல சொன்னார் சமோகிருத்துவா அப்படின்னு. அப்படி ஆகும்போது என்ன ஆகும், அந்த கும்பகமானது நிலைக்கும். அந்த கும்பகமானது அப்படி விகத தீகி. அதுக்கப்புறம் பிரசாந்த ஆத்மா. பிரசாந்த ஆத்மானா பிரகர்ஷேன சாந்தா அந்த கர்ணா எச்சேதான்னார். சாந்தமா இருக்கக்கூடிய அந்த இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வந்து உட்கார்ந்தோடனே உங்க மனசு பாருங்க கொஞ்சமா உங்களை அறியாமையே அது ஒரு கொஞ்சம் சாந்தியை தான் ஆகும். நீங்க ஒரு இடத்துக்கு போங்க, சாதாரணமா பூஜை ரூம் உள்ள நீங்க பூஜைக்கு போகும்போது கொஞ்சம் மன சாந்தியானது வரதான் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல நம்ம தெரிஞ்சுட்டு போனாலும் இன்னும் இப்படி பிரசாந்த ஆத்மாவா இருந்து கொண்டு
பிரம்மச்சாரி விரதத்துல இருந்து கொண்டு பயம் இல்லாம இப்ப உட்கார்ந்து மன சம்யமியம், இந்த மனத்தை இப்படி சம்யமனம் பண்றதுன்னா அடக்கணும். இல்ல இத ராகத்வேஷம், மகிழ்ச்சி, இந்த காமக்ரோதம் இதுல எல்லாம் புத்தி போகாம அந்த மனதை வெற்றி தோல்வின்னு பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் நம்மள வந்து எப்ப பார்த்தாலும் நம்மள இழுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அதுல இருந்தெல்லாம் மனசை சம்யமனம் பத்தி என்ன பண்ணோம்னா மச்சித்தகா பரமேஸ்வரனான என்னையே நீங்க நினைச்சுட்டே இருக்கணும். என்ன நீங்க நினைக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும், இந்த சிச்சுவேஷன்லாம் எடுத்துன்னு வந்து இவ்வளவு ப்ரிப்பரேஷனோட என்ன நினைச்சீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் இருப்பேன் அங்க. என்ன மச்சித்தகா என்னையே பண்ண நீங்களும் அது மாதிரியே ஆயிடுவீங்க. இப்படி எல்லாம் பண்ணா யுக்த ஆசி, அப்பதான் நீங்க என்னையே அழைந்தவனாக ஆகுவீர்கள். அது மாத்திரம் இல்ல, அப்படி இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், மத்பரஹா பரமேஸ்வரனான என்னையே நீங்க ஆயிடுவீங்க அப்படின்னு. இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா இது கூட வீட்டு மாதிரி இல்லாம இதுக்கு மத்பரஹான்னா என்ன அர்த்தம், வீட்டு இருக்கு அது வந்து அங்கங்க போய் உட்காருமா, எங்கேயும் உட்காரோ, சாக்கடையிலயும் உட்காரோ, பாத்து பண்டத்துலயும் உட்காரோ எல்லாம் பண்ணோம். ஆனா இந்த தாமரையில இருக்கிற வண்டி பாருங்க, அது தாமரை மூடுறதுன்னு கூட தெரியாம அந்த வண்டானது அதுக்குள்ள இருக்கிற தேனையே பாக்குற மாதிரி ஒன் பாயிண்ட் இருக்கும். அது 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 கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது தாமரை வரையே அதை மூடிவிடும். ஆனா அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்கனாக்க மத்பரஹா அவராவே ஆயிடுமா, மத்பரனாவே ஆயிடும், பரமேஸ்வரனாகவே ஆயிடும் அப்படின்றதுக்கு தெளிவா சொல்ற வியாக்கியானம் இது. வீட்டு மாதிரி இல்லாம வண்டு மாதிரி ஆகணும்னு. மத்பரஹா பிரசாந்தாத்மா விகததீஹி பிரம்மச்சாரி கிருதே ஸ்திதஹ மனசம்யம்யமச்சித்தஹ யுக்த ஆசீத மத்பரஹ. பிரம்மச்சாரி விரதத்திலே இருந்து கொண்டு குரு சுஷ்ரூஷையில பண்ணிட்டு சக்தியை வீணாக்காமல் மனசை ஒரே இடத்துல நிக்க கொண்டு, ஏன்னா பிரம்மச்சாரி விரதம்னாக்கா என்னதான் மனசு ஓட்டையா இருந்ததுன்னாக்கா தண்ணி ஒரு ஓட்டை இருந்தது தண்ணி கீழே கொட்டுற மாதிரி இது 5 இந்திரியங்கள் ஓட்டையில ஏதாவது ஒருத்துல போயிடுச்சுன்னாக்கா அந்த ஓட்டை வழியா போயிடும். அதனால அந்த இந்திரியங்களை பிரம்மச்சாரி விரதம்னாக்கா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் விகத டிசி மனசை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் மனசு சாந்தியான பிரசாந்த சித்தம், சாந்த ஆத்மா பிரகர்ஷேன சாந்தமா இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருந்து கொண்டு மனஹா சம்யம்ய இந்த மனசை அடக்கி மச்சித்தகா உங்களை அடக்கினவன உபாயம் சொல்றேன், என்னையே நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருங்க. மச்சித்தகா என்னையே உங்களுடைய சித்தத்தை நினைக்க ஆரம்பிச்சு என்னுடைய குளோரி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிருங்க. சிந்தூராரண விக்கிரகம் ஸ்ரீநயனா மாணிக்க மௌடீஸ்வர் சிந்தூரமான வர்ணமா இப்படி எல்லாம் நிக்க ஆரம்பிச்ச உடனே நானாவே ஆயிடுவான். அம்மா அகமேவ பவானி அப்படின்னு தானே நினைக்கிற மாதிரி பண்ணான்னாக்க யுக்த ஆசீத யோகியா உட்காருங்கள், மத்பரனாவே உட்காரு, என்னையே நினைச்சிட்டு உட்கார்ந்தவர்களாக ஆவேர்கள். இப்படியாக பண்றதுதான் யோகம். யுஞ்சன் ஏவம் சதாத்மானம் யோகி மானசா சாந்தி நிர்வாண பரமாம் மத்தாம் மத்தம் தாமதி கச்சதி. ஏவம் இப்படி முன்னாடி சொன்ன அந்த ஆசனங்களை பத்தி சொன்ன, எப்படி உட்காரணும்ன்றது சொன்ன, எப்படி பயம் இல்லாம இருக்கணும்னு சொன்ன, பிரம்மச்சாரி விரதத்துல இருக்கணும்னு சொன்ன, இது எல்லாத்தையும் ஏவம் சதா, இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன, இதையே நீங்க வந்து சதான்னு போட்டுக்கணும். எப்பொழுதும் சதா ஆத்மானம் உங்களுடைய மனசை இப்படி யோகத்துல ஈடுபட்டு நீங்க என்ன பண்ண நியதமானசா உங்களுடைய நியதம் பண்ண உங்களுடைய மனசை நன்றாக நேர் பண்ணக்கூடியதாக இருந்து கொண்டு யோகியாக இருந்து கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நிர்வாண பரமாம் யோகியா இருந்து கொண்டு, யோகியா இருக்கக்கூடியவருடைய கடைசி நிலைமை என்ன, நிர்வாண பரமம், மோட்சம் தான் அவருடைய பலன். நிர்வாண பரமாம் நிர்வாணம் அப்படின்னாக்க மோட்சம்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்ல நிர்வாணம் திச்சதியில பார்த்தா வானம் அப்படின்னாக்க பானம் அர்த்தம். பானம்னா பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு பேர் பானம்னு பேரு. நிர்வாணம்னா இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட சேராத இருக்கக்கூடிய நிலைக்கு நிர்வாணம்னு பேரு. அதுதான் நிர்வாணம் ஆயிடுச்சு. நிர்வாண பரம்னாக்க அதுதான் மோட்சத்தினுடைய நிலை. நிர்வாண பரமாம் நிர்வாண பரமாம் சாந்தி. இந்த நிர்வாண நிலைன்றது என்ன, வசதியான சாந்தி. அது வந்து அடங்கின ஒரு நிலையானது, எப்படி அது கொந்தளிப்பே இல்லாத ஒரு நிலை, அதான் ஆத்மா அனுபவம். ஆத்மானந்த அனுபவத்துல இருந்து கொண்டு மத்சம்ஸ்தாம் என்னுடைய நிலையே அவன் நினைக்கிறான். இந்த நிலையும் என்னுடைய நிலையும் ஒண்ணுதான். மத்சம்ஸ்தாம் அதிகச்சதி, இவன் இதை அடைகிறான், மத்தானத்தை அடைகிறான், என்னையே அடைகிறான், நானாகவே ஆகிறான். இந்த யோகி மோட்சமே கிடைக்கிறது அப்படின்னா, இப்ப மோட்சமே கிடைக்கிறதுன்னா நம்ம இதுல சப்ளை பண்ண வேண்டியது
சகுன தியானமா பண்ணான்னாக்க வராதுன்னு. சகுன தியானமா பண்ணி நிர்குண தியானமா பண்ணி தத்துவமசி வாக்கியம் கேட்டு அந்த தத்துவமசி ஆனதுக்கு இவனுக்கு இவன் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்ற அர்த்தத்துல சொல்ற. இதெல்லாம் சாதனங்கள். இப்படி எல்லாம் இருந்தான்னாக்கா அந்த தத்துவமசி அவன் நினைக்க போறான் உட்காந்து. அப்படி நினைச்சானா அந்த தத்துவமசியானது அவனுக்கு வேலை செய்ய போறது. அவனுக்கு மனசை அடங்கி வாசனாட்சயம் ஏற்பட்டு மனோநாசம் ஏற்பட்டு அவன் நிர்வாணமான மோட்சத்தை அடைகிறான் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்கார். ரொம்ப அருமையா இது 15 ஸ்லோகம் ஆயிருக்கு. இன்னும் இதை பத்தி சொல்ல போறாரு. அப்புறம் ஆகார நியமத்தை பத்தி இப்ப சொல்ல போறாரு. அதுவும் நல்லா அடுத்ததும் இதே விஷயங்கள் ஆகாரங்கள்ல எப்படி பண்ணணும், கொஞ்சம் தூரம் நடக்கணும் சாப்பிட்டுட்டு அப்படின்றதெல்லாம் நமக்கு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இந்த இங்கிலீஷ்காரன் தான் நமக்கு வாக்கம் மைல் ஆக்கிற சப்பர் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம சொன்னதுதான். ஆகார விகாரத்தெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் அது. இதெல்லாம் அடுத்த திங்கக்கிழமை பார்ப்போம். அடுத்த திங்கக்கிழமை இது பரவாயில்லையே சாயங்காலம் வைக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? 5 மணிக்கு